ஸ்மாக் டவுன் தொடக்கத்தில் செமிசெயின் வரார். செமிசெயின் நைட் ஆஃப் சாம்பியனில் ஜெயிச்சதை பற்றி பேசுகிறாரு. செமிசெயின் என்ன இதுக்கு முன்னாடி எல்லாருமே வெளில போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வேணும்னு ஆசைப்பட்ட எல்லாருமே இப்போது பல பேர் அது மட்டும் இல்லாமல் நான் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க லாக்கி இல்லாதவன், நீ ஒரு செல்ஃபிஷாக நடந்துக்கோ, அப்போ தான் நீ சாம்பியன்ஷிப்பை ஜெயிப்ப, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதான்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்காமல் என்னோட வழியில் நான் பயணித்து கடைசியில் நான் சாம்பியன் ஆகிட்டேன். சாம்பியன் மட்டும் கிடையாது, நான் ஒரு மெயின் இவெண்ட்டர், ரெசில்மேனியா மெயின் இவெண்ட்டர், நான் ஒரு முக்கியமான சாதனை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனும் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் இப்போ எல்லாருமே கொண்டாட வேண்டிய தருணம்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்காக சாம்பியன்ஷிப்பை உயர்த்தி காமிக்கிறாரு. இவர் சாம்பியன்ஷிப்பை உயர்த்தி காமிச்ச அந்த கொஞ்ச நேரத்தில் கோடி ரோட்ஸ் உள்ற வர்றாரு. கோடி ரோட்ஸ் உள்ற வந்தோடனே செமிசெயினுக்கு கையை கொடுத்துட்டு செமிசெயின்ட்ட பார்க்குறாரு. செமிசெயின் எனக்கு மீண்டும் என்னோட சாம்பியன் வேண்டுன்ற மாதிரி கேட்குறாரு. அந்த இடத்துல ஜே ஈசோ வர்றாரு. ஜே ஈசோவும் செமிசெயினும் அதாவது பிளட் லைனில் இருந்த மாதிரியே செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல செமிசெயினை பார்த்து ஜே ஈசோ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனுக்கு இந்த சாம்பியன்ஷிப் வேணும் மீண்டும் எனக்கு, அதனால் இந்த பிளட் லைனுக்கு சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. கடுப்பான கோடி ரோட்ஸ், என்னடா எப்போ பார்த்தாலுமே எல்லாமே பிளட் லைனுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கின்னு இருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கீங்க, இந்த சாம்பியன்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது, ஏன்னா இது எனக்கான வாய்ப்பு, எனக்கான தருணம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த செமிசெயின், என்னடா உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் சாம்பியன்ஷிப்டா, இது நான் தான் சாம்பியன், நான் வச்சிருக்கும் போது நான் தான் முடிவு எடுக்கணும், நீங்கள் 2 பேரும் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற நேரத்தில் அந்த இடத்துல ஆடம் பேர்ஸ் மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் 2 பேருக்கும் மேட்ச்சு, யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜெய் ஈசோ, இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறவங்க ராவில் நடக்கிற சிகாகோவில் செமிசெயின் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்கேருந்து நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தோம்னா, மெயின் ஈவெண்ட்டில் ஜே ஈசோ வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பிளட் லைன்லேருந்து யாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு பார்த்தா யாரும் வரல. கோடி ரோட்ஸும் ஜே ஈசோவும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறாங்க. ஒரு நல்ல மேட்சாக கொடுத்தாங்க. 2 பேரும் ஸ்டண்ட் போட்டாங்க. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் எதிர்பாராத விதமாக ஜே ஈசோவுக்கு ஸ்பேர் போட்டார். அதுக்கப்புறம் கிராஷ் அவுட் போட்டார். அதையும் கிக் அவுட் பண்ண ஜே ஈசோ. அதுக்கப்புறம் ஃபைனலாக கோடி ரோட்ஸ் ஒரு கிராஸ் அவுட்ஸோ பயங்கரமாக போடுறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஜே ஈசோவை பின் பண்ணி வின் பண்ணுறாரு. வின் பண்ணி அந்த இடத்துல நம்பர் 1 கண்டெண்டர் ஆகுறாரு. அவரு மீண்டும் அடுத்து செமிசெயினோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுறதுக்கு தயாராகி விட்டாரு.